கூட்டத்திற்கு பிறகு, கரூரிலே அந்த கொலைகள் நடந்ததற்கு பிறகு, மரணம் நிகழ்ந்ததற்கு பிறகு மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அவருடைய விளைவுதான் பட்ஜெட்டை பற்றியும் அவர் பேசாமல் இருப்பதற்கான காரணம். முதலில் ஆரம்பிக்கும் போது கொள்கை எதிரி பிஜேபி, அரசியல் எதிரி திமுக என்று தெளிவாகத்தான் சொன்னார். இப்போது கொள்கை எதிரி எங்க போனாங்கன்னே தெரியல. ஒருவேளை அவங்க நாட்டில் இல்லைன்னு அவர் உறுதி போட்டாங்கன்னு தெரியல. அதை பத்தி பேசுறதே கிடையாது. முழுக்க முழுக்க திமுக எதிர்ப்பு என்பதில் மட்டும்தான் இருக்கிறார். ஆகவே அவரை ஒரு மூன்றாவது சக்தியாக, பிஜேபியை எதிர்ப்பதற்கான ஒரு சக்தியாக நம்மால் பார்க்க முடியாது. அவர் சுயாதீனம் கொண்டவராகவும் தன்னுடைய நலனை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நபராகவும் தான் இருக்கிறார். இப்போது கரூர் வழக்கு என்பது சிபிஐ போயிருக்கிறது. சிபிஐயிடம் இவர் சிக்கிக் கொண்டிருக்கிறார். சிபிஐ என்ன குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுவானோ, அதுல நம்மளை எத்தனாவது குற்றவாளியாக சேர்ப்பானோ என்ற அச்சத்தின் காரணமாகவே மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து எதுவுமே பேசுவதற்கு தயங்கக்கூடிய ஒரு நபராக விஜய் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்.